ரொம்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லும் போதே வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் சொன்னா சொத்து பணம் நகை அப்படிலாம் இல்லை, பரிசுத்தமா வாழ்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதிலே காட்டிலும் சந்தோஷமா வாழ்றது பெரிய ஆசீர்வாதம். இங்க எத்தனை பேர் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு காலத்தில் எல்லாம் நல்லா நாங்களாம் சிறு வயசுல இருக்கும்பொழுது ஆடுவோம், சாடுவோம், விளையாடுவோம், அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்குது. ஏன்னா இது பெரிய சாத்தானுடைய பெரிய திட்டம். சிறு பிள்ளைகள் தான் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் என்பது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அவர்களை எப்படியாவது முடங்கடித்து போடணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். அதுக்கு ஒரு சிறு ஆயுதமாக மொபைல் ஃபோனை வச்சிருக்கலாம், சில காரியங்கள், வீடியோ கேம் இந்த மாதிரி. கடந்த நாட்களில் ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்க்கும்போது ஒரு 12 வயது பையன் சக விளையாட்டு பையனை குத்தி கொண்டுட்டான். நீ ஏன் இப்படி பண்ண? விளையாட்டுல சும்மா விளையாடிட்டு இருக்கும்போது தகராறுல 12 வயசு பையன் ஒரு 14 வயசு பையனை குத்தி கொண்டுட்டான், கத்தி எடுத்து குத்தி விட்டான். நீ ஏன் எப்படி குத்தி கொண்டுட்டா அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது அவன் சொல்றான், நான் வீடியோ கேம் விளையாடும் போது அதில் வீடியோ கேமில் ஸ்ட்ரேஞ்சர்னா நம்மளுக்கு எதிராக இருக்க விரோதி, அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வீட்டிலேருந்து கத்தி எடுத்து அட்டாக் பண்ணிட்டேன். அட்டாக் தானே பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, அட்டாக் தான் பண்ணேன், அதுக்கான செத்து. அந்த சிறு குழந்தை போலீஸ் பிடிச்ச போது அவன் அழுறான், அம்மா வாங்க வாங்க. சின்ன பையனுக்கு என்ன தெரியும், அம்மா என்னோட வாங்க, போலீஸ் விடுவானா? இந்த மாதிரிலாம் இல்லை. சட்டங்கள் எல்லாம் சிறு பிள்ளையாக இருந்தாலும் இதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நானும் என்னோட பிள்ளைய வச்சுருக்கோம். நம்ம சிறு பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இருக்கோம். சிறு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள், எதிர்கால ஊழியர்கள், எதிர்கால ஆசீர்வாதங்கள். அதை தடை செய்யாதபடி நம்ம பத்திரமா இருக்கணும். தொடர்ந்து நாம் ஆராதனை வேலைகளை கடந்து சொல்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றுவம் நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றுவம் நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. உந்தன் சீரர்களின் நிழலில் என்று மகிழச் செய்தி. உந்தன் சீரர்களின் நிழலில் என்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே
ஒரு அரசியல்வாதி இப்போ அந்த கூட்டத்தில் வந்திருந்தா எப்படி அவரை பிரைஸ் பண்ணுவீங்க? பிரைஸ் பண்ணணும்னா எப்படி அவரை வரவேற்போம்? பொதுவாக சொல்லுங்க. சும்மா அவரால் நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் லாபமா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம வரவேற்போம்? ஐயா வாழ்க, புகழ்க, வளர்க, ஓங்குக எல்லாம் சொல்லுவோம். அதுதான். இப்போ நம்ம கர்த்தராகிய தேவனை நம்மளை இந்த நாள் வரைக்கும் காலையில் உயிரோடு வச்சிருக்காரு, இந்த நேரம் உயிரோடு வச்சிருக்காரு, பலவீனம் இல்லாமல் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவத்தை, ராஜாதி ராஜாவோ உயிருள்ள தேவத்தை, உயிருள்ள தெய்வம் தான் இப்ப நம்ம அருகில வந்துட்டாரு, நம்ம பட்சத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்டவரை நம்ம எப்படி உற்சாகமா வரவேற்கணும்? கைதட்டி ஆர்வ சத்தத்தோட, சிரிச்ச முகத்தோட கைத்தட்டணும். சரிங்களா? குழந்தைங்க எல்லாருமே ஃப்ரெடி கைத்தட்டணும். சரியா? ஓகே, சரியா? என்ன ஒரே ஒரு ஸ்டான்ஸ் அந்த இதில் போவோம். இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீர் ஐயா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. நீங்க கொஞ்சம் வயசுல முதியவங்க தான் இருக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளாவது எனக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்லிருப்பேன். நீங்க வியாதியஸ்தர்கள் நான் சொல்ல வரல, ஒரு பலவீனங்கள் நம்மளை தாங்கும். சில நேரத்தில் அதிக வேலை நிமித்தமாக நம்ம சோர்வடையலாம், அது ஒரு பலவீனத்தில் கொண்டு வரலாம். சுகர், டயபிட்டிஸ் இப்போ எல்லாருக்குமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம அப்படிப்பட்ட நேரத்தில், நம்ம பலவீனம் நேரத்தில் நம்ம உற்சாகமாக பாடும்போது சாத்தானை வெட்கப்படுத்துகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். அப்போ அவர் பார்ப்பாரு. அன்னைக்கு யோகா தன்னில் எல்லாமே இழந்தது போலவும் உற்சாகமா ஆண்டவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. ஆனா நம்ம சின்ன சோர்வுலையும் விட்டு கொடுக்கிறோம். காரணம் சோம்பல் தான். சோர்வின் ஆவி ஒரு மாதிரி பெண்களை அதிகமாக இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாம் சம வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் இருக்கவங்க வீட்டடி வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கேட்டால் எப்பவும் சோம்பலாக இருக்கு, ஒரு அசதியாக, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வெளி உலகம் தெரியாது அவங்களுக்கு, வீடே வாழ்க்கை குடும்பம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்டான்ஸை நம்ம பாடுவோம். சரிங்களா? எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் ஐயா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் அப்பா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றி வருகிறவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாற்றி வருகிறவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய மனம் மகிழ்கிறது, நாங்கள் கண்கள் காண்கிறது தகப்பா. இங்க பட்சத்தில் அருகில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மை துதிப்பதே, ஆண்டவரே நீர் எவ்வளவாய் அழகாய் நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பன். அப்பா, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், ஆராதனை நான் இந்த நாட்களில்
ஆண்டவரே தன் இஷ்டத்திற்கு வார்த்தைகளை செலவிட்டு தன் சுயத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக ஆராதனைங்கிற காரியங்களை கொண்டு வந்து சத்துருவை முன்னிறுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆராதனை எங்களுக்குள்ள வேண்டாம் தகப்பனே. அப்பா, ஆராதனை என்பது உங்களுடைய மனதை ஆண்டவரே, உங்களுடைய கண்களை ஆண்டவரே குளமாக்கணும். அப்பா, எனக்காக என்னை எப்படியெல்லாம் இந்த பையன், இந்த குடும்பம், இந்த பந்தங்கள் ஆண்டவரே, இந்த உறவினர்கள் இப்படியெல்லாம் இந்த ஊழியக்காரர்கள் துதிக்கிறாங்க, என்னை எப்படி மகிமைப்படுத்துறாங்க. அப்பா, எங்கள் சுயங்கள் சாகட்டும். அப்பா ஆண்டவரே, உண்மை மாத்திரமே நாங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் தகப்பன். அப்பா, வெறும் பாடல் இல்லப்பா, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும் தகப்பன். பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும் தகப்பன். என் பலவீனங்கள்ல, என் சோர்வுல, என் நசிதியில, என் வியாதியில, என் துக்கத்துல எல்லாத்தையும் நீங்க பங்கு பெறணும் தகப்பன். பங்கு பெறணும் தகப்பன். நீரே பரிகாரியா இருக்கிறப்பா. நீர் ஒருவரே பரிகாரியா இருக்கிற தகப்பனே. நீர் ஒருவரே பரிகாரியா இருக்க தகப்பனே. அப்பா, சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற எங்க நல்ல தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பன். ஆமென் அப்பா, ஆமென். அப்படி அந்த உற்சாகத்தோடு இன்னொரு பாடலை நாம் பாடுவோமாக. ஸ்தோத்திரப்பா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவே ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர். அவர் வல்லவர், நல்லவர். வல்லவர்னா எல்லாமே செய்வேன், நல்லவர்னா நம்ம தான். இன்னைக்கு வந்திருக்க நம்ம எல்லாருமே திரும்பி போகும்போது இதே உற்சாகம். இப்போ நீங்க நான் சொன்னவன உற்சாகம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்குது. இந்த தேவ பிரசனம், தேவ வாஞ்சை எல்லாம் இருக்குது. அதை வெளியே எடுத்து விடணும். அப்படிதானே? அதை எடுத்து விடும்போது நீங்க உற்சாகமாயிருங்க. வாலிபவங்க தான் உற்சாகமா இருக்கணும்ல, வயதானவருக்கும் உற்சாகமா இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமான தேவன் அவர், எல்லாத்துக்குமான தேவன். சிறு பிள்ளை நிறுத்தல் வர தடை பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வயதானவர்கள் வர தடை பண்ணாதுன்னு சொல்லவும் இல்லை. அப்படிதானே? உற்சாகமா. ஆபிரகாம் 100 வயதுல குழந்தை பெற்றாங்க. இப்ப நம்ம குழந்தை பிறந்தீங்களா அதே உற்சாகத்தில் அதே பலன்ல இருப்போம். சரிங்க, ஓகே. ஆமே, நன்றி. ஆமா, ஆவிக்குரிய சந்ததியா பெற்றெடுக்கலாமா. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து துணிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து துணிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆவியே உம்மை ஆராதிப்பே, உம்மையே உம்மை ஆராதிப்பே, ஆவியே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, தொத்திரவழியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே.
ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், அப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் கூட நான் பாடுவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவரை சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையும் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையும் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனாலே பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் மறுதேசிக்கும். இது பொதுவான காரியம். ஒரு ஊழியக்காரர் சமீபகாலமாக ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாங்க, அவருடைய ஒர்ஷிப்பில் இருக்கிற ஒரு சக ஊழியக்காரர் வந்து ஒரு இந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாராம். அப்போ வந்து அந்த கல்லூரியில் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த வாலிபன் தான் முன்னிலை நின்று பாடுறது, ஒர்ஷிப் பாடுறது, நேஷனல் கீம் தான், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதனை பாடல. ஏன்னா இந்து கல்லூரிலாம் கர்த்தர் நம்ம கொண்டு செல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் தான் எல்லாமே கிட்டார் வாசிக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களை பண்ணிட்டார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் வந்து ஊழியத்துக்காக மியூசிக் போடுற ஒரு வாலிபன். அவர் அந்த கல்லூரியில் அப்போ அந்த முதல்வர் சொன்னாங்களா, வருகிற ரிபப்ளிக் டே நாட்களில் நீங்கள் வந்து மியூசிக் போடணும், நீங்கள் என்ன பாடினாலும் பாடுங்க, ஆனால் உங்கள் தெய்வத்தை மட்டும் பாடுறாங்க, ஏன்னா இந்து கல்லூரி அப்படின்னு. அப்போ இவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்குன்னா, சரி கர்த்தர் இயேசுங்கிற வார்த்தையை வந்துடக்கூடாதுன்னு முதல்வருடைய ஆர்டர்
இயேசுங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது, கர்த்தர் இந்த மாதிரி எந்த வார்த்தையும் வந்துடக்கூடாது. மற்றபடி நீ எப்படினாலும் டேலண்டாக மியூசிக் போட்டுக்கோ அப்படின்னு. அப்போ இவர் ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு இந்த பாட்டை தான் இப்போ நான் எங்கேயுமே இயேசு கர்த்தர் பிதா அப்படி எதுவுமே வராது. நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதனால் இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு சொன்னாதான், நீ வருஷமாக உங்கள் தெய்வத்தை சொல்லிட்டேன்னு. ஏன் எப்படி சொன்ன? நான் எதுவுமே இங்கே இயேசுங்கிற பார்த்து எதுவுமே பசில, பரிசுத்தர்னாலே அவரு தானப்பா, பரிசுத்தர்னாலே அவரு தானப்பா. அப்போ அந்த இந்து அந்நிய தெய்வத்தை ஆராதனை செய்வர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, பரிசுத்த தெய்வம் ஒன்றுதான். இனி உயிருள்ள தெய்வம்னு சொல்றதுக்காக தான் நம்மள அங்க கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் அவங்கெல்லாம் சொல்ல போனா கண்ட இடத்துல கல்லும் இதையும் வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா உயிருள்ள தெய்வத்தை நம்ம சொல்றதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கோம். எத்தனை பேர் வீடு கட்டணும் ஆசீர்வாதமா இருக்குன்னு வந்திருக்கீங்க? ஆனா நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது இங்க இருக்க எல்லாருமே ஊழியக்காரங்களா டிரான்ஸ்பர் ஆகி போகணும். விசுவாசம் உள்ளவர்கள் பின்னாலே வச்சிக்கும், விசுவாசம் ஜெபம் பின்னாலே வச்சிக்கும். உண்மைதான். ஆமா, அது நம்ம சொல்லி கொடுக்கிறோம். இங்க இருக்கவங்க சொல்லி கொடுக்கிற இடத்துல வரணும். சொல்லி கொடுக்கிற இடத்துல வரணும். எல்லாருக்குமே கடைசி ஒரு நாள் பாஸ்டர் பிரவீன் போயிடுவாரு. ஊழியக்காரங்கள்லாம் அவரு ஒரு ப்ரொமோஷன்ல ஏதோ இன்டர்நேஷனல் ஊழியத்துக்கு போறான்னு வைங்களா, சரி அது நடக்குது. ஆண்டவர்கிட்ட ஒரு வெளிநாட்டு ஊழியத்துக்கு போறாரு. அவரால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, ஒரு சனிக்கிழமை இருக்க முடியல. அப்போ நீங்கள் ஊழியக்காரரை தேடி வருவீங்களா? ஒரு பலவீனத்தில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஊழியரை தேடணுமா? யாரை தேடுவீங்க? உயிருள்ள தெய்வத்தை தான் தேவை. உயிருள்ள தெய்வம் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நீங்க ஏற்றுக்கொண்டு முழுவதும். ஊழியக்காரரை தேடி வந்தீங்கன்னா விழுந்துருவீங்க. கண்டிப்பா எந்த சூழ்நிலை ஊழியக்காரரை தேடி வந்தா விழுந்துருவீங்க. பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நீங்க தேடி வீட்டுல நீங்க கிளம்பும் போது, நான் தேவனை தரிசிக்க போகிறேன் என்று முழு மனதோடு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் திரும்பி போகும்போது பலவீனர்களாய் வந்தவர்கள் பலன் கொண்டு திடமானதை கடந்து செல்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் உற்சாகமா சொல்லுவீங்க. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சோர்வா இருக்கீங்க? கண்டிப்பா உற்சாகமா தான் இருப்பீங்க நம்ம. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்திருக்க இடமும் அப்படி, நம்ம ஆராதனை செய்த தெய்வமும் அப்படி. ஆமா, இடத்தை விட இடம் எங்கதான் இருந்துச்சு, நம்ம வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை நம்ம ஆலயமா நினைச்சு வரும்போது அங்கேயும் ஒரு மகிமை. என்னதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம சரீரம் தான் ஆலயம். நம்ம அதுக்கு என்னைக்குமே முதலிடம் கொடுப்போம், அது உண்மைதான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம ஆலயம்னு ஒரு கட்டிடத்தை தேடி வரும்போது நீங்கள் ஒரு சிறு விசுவாசத்தோடு வருவீங்க. எப்போவுமே வந்து ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எப்பவுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கணும். நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றது தான் சாத்தான். ஆண்டவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா என்னுடைய பர்சனல், எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிதான். எல்லாமே முடிந்ததென்று இருந்த என்னுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பமே எல்லாமே முடிந்ததென்று இருந்தோம். ஆனால் தேவன் புதிய தொடக்கத்தை தந்தார். கடன் பாரங்கள் இருந்துச்சு, மன கஷ்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பைசா கூட கடன் இல்லாம முற்றிலும் மாற்றினார். வியாதிகள் எவ்வளவோ நெருக்கங்கள் எல்லாமே வந்துச்சு. எவ்வளவோ நெருக்கம் தான் எங்க அது எப்படி நான் சொல்லனா, ஒரு எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு சம்பாத்தியம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலும் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பணம் இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பணம் இருந்தால் ஆசீர்வாதமா இருக்கு. ஆனால் பணம் எல்லாத்துக்கும் தேவை தான், கொஞ்சமா தேவை, ரொம்ப இல்லை, தேவை இருக்கு. ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் கொண்டு வருமானு எனக்கு தெரியாது. எத்தனை நான் ரொம்ப கீழ்ப்படிதல் இல்லாமல் வளர்ந்துட்டு இருந்த ஒரு பையன். நான் எப்பவுமே எந்த கூட்டத்தில் போனாலும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுவேன், எங்கள் அம்மா வந்து ஜெபிச்சாங்க, எப்போவுமே அந்த கஷ்டத்துலேயும் காலத்துல 5 மணிக்கெலாம் ஜெபிப்பாங்க, எப்படி என் பிள்ளை ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு மைக்கை பிடிச்சி ஆண்டவரை ஆராதனை செய்ய ஒரு பாத்திரம் மாற்றிருக்காரு. கண்டிப்பாக அதுவே உங்கள் பிள்ளைகளும், நீங்கள் பெரிய என் பிள்ளைங்க நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன தான் படித்தாலும் ஒரு ஊழியக்காரனாக தான் வரணுங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசையாக தான். அவனை சொல்லுவேன், ஆனால் அவன் இந்த காலையில் வாங்கிட்டா அப்படின்னு பையன், அவனுக்கு சிறு வயது. அவனுக்கு நம்ம இப்பவுமே நம்ம பெற்றோரை பார்த்தா பிள்ளைங்க வளருவாங்க. நான் என் மனைவி கூட சொல்லிட்டு இருந்தான், நம்ம எப்படி காட்டுறோமோ அதுதான் பிள்ளைங்க இதாகும், வளரும் அப்படின்னு. நம்மளுடைய ஆசைங்களை இயக்கங்கள் எல்லாம் பிள்ளைங்க மேலே வைக்கிறது வந்து வேற திட்டம், உலக காரியங்கள். ஆனால் ஊழியக்காரனாக வளரணும், ஊழியக்கார பிள்ளைகளாக வளரணும்னா அந்த ஆசையை நம்ம ஜபத்தின் மூலமாக நிறைவேற்றோம். நான் எப்பவுமே எங்கள் ஒரு மாதம் முன்னாடி கூட சிறு பிள்ளைகளை பற்றி தான் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியக்காரனாக வருவானோ அவர் என்னை கூட அந்த எண்ணங்களில் வரல. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. ஒருவேளை அண்ணன் பிரவீனு சிறு பிள்ளைகளை ஊக்குவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக வருவார்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சோத்திரப்பா. இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர்
சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாம் உந்தன் ஜனங்கள் புசித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவாம் உந்தன் ஜனங்கள் புசித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள் நேசித்திர. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள் நேசித்திர. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையில் நீர் பிறந்து உந்தன் ஜனங்கள் தாகத்தின். கண்மலையில் நீர் பிறந்து உந்தன் ஜனங்கள் தாகத்தின். உம் நாம அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உம் நாம அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சோதரப்பா, உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஏசப்பா. நாங்க தெரிந்து கொண்டது போல இந்த உலகமும் தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அந்நிய தெய்வங்க, அந்நிய ஸ்தோத்திரப்பா ஆராதனைகள், அந்நிய விக்கிரக ஆராதனைகள் அப்பா தெய்வம் என்று தாங்களை ஏமாற்றி கொண்டு ஆண்டவரே உலக மக்களிடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா முழு மனதாய் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதபடி, சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடி பயப்படுத்துகிற, பயம் புரித்தி வைத்திருக்க எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் நஸ்ராக இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால், அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆழ்கிற சமுத்திரத்துக்கு போவதாக. அப்பா ஊழிய வாஞ்சியோடு ஆண்டவரே உண்மையான வார்த்தையை சொல்ல உலகத்தில் எத்தனையோ பேர் வேலையாட்கள் ஆண்டவரே கொஞ்சம் அறுவடை மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் அப்பா ஸ்தோத்திரப்பா. அப்பா இங்கே ஆண்டவரே சின்ன பிள்ளைங்கள்னு மட்டும் இல்லை வயதானவர்கள் ஊழியர்களாக மாறணும் தகப்பா. அவர்களுக்கு ஏற்ற பலன் நீங்கள் கொடுக்கணும்ப்பா. இப்போ ஏற்ற பலனை நீங்கள் கொடுக்கணும் தகப்பனே. அப்பா அவங்க பார்க்குறவங்கள அப்பா காயம் கட்டுகளை மாற்றணும்ப்பா, காயம் கட்டுகளை மாற்றணும்ப்பா. காயம் கட்டுகளை அவர்கள் வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தைகளும் காயம் கட்டுகிற வார்த்தைகளாய் மாறணும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடுவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளங்களில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவு
மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மணிமணி வரைவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மணமடி வரைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாழ நீருண்டு. ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாழ நீருண்டு. ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. 2000 வருடங்கள் முன்பதாக சொன்ன அதே வார்த்தை இன்றும் நம்ம மத்தியில் சொல்கிறார். நான் ஒன்றை கைவிடுவேன், நீ வேணால் மறக்கப்படுவதை கைவிடுவதில்லை, கைவிடுவது. நம்ம எத்தனை பேர் உறவுகள்னால வெறுக்கப்பட்டிருப்போம்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் சொல்ல முடியும், மிகவும் நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம சொந்தங்க கொஞ்சம் வசதியாக இருந்தால் ஒரு காரியத்தை கடன் கேட்கலாம், அதாவது தேவைகள் நிமித்தம் நம்ம கடந்து போயிருக்கலாம். அவங்கள்ட்ட இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியாது, இருந்தாலும் அவங்களால தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நேரங்களில் உறவுகள் இன்னைக்கு அதே உறவுகள் எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. நாங்கள் தூர தேசத்தில் நான் எங்கள் அம்மா அன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம யாரும் நம்மளை ரொம்ப நேசித்த மாதிரி இல்லை. நம்ம இன்னைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், நம்மகிட்ட எல்லாருமே அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது எங்கள் அம்மா நினைப்பாங்க தூரத்தில் இருக்கிறனால தான் அப்படின்னு. அப்படி இல்லை, ஆவியானவர் நம்மளை அப்படி வைத்திருக்கிறார். நாங்கள் பாரம்பரிய நீங்கள் நினைக்கிறீங்களா பணம் வந்தோன்னே சேர்ந்துருவாங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பணம் வந்தோன்னே சேர்ந்துருவாங்க, தூரத்தில் இருக்கிற அன்பு கூடணும்.
அது உலக வாழ்க்கையில் அப்படி சொல்லலாம். உலகத்தான் சொல்லலாம், தூரத்தில் இருக்கிறனால உங்கள்கிட்ட அனுப்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நான் எப்போ நம்புகிறேன், ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எத்தனை பெற்ற விரோதியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட அன்பை பேசும். நான் அதுக்கு சாட்சியாக ஒரு காரணம் இல்லை. நானும் பிரவீனன் நம்ம நைட்டு கன்னியாகுமரி ஜெபிக்க போனோம் திரும்ப ஒரு 2 மணிக்கு. அப்போ எங்கள் பின்னாடி நாங்கள் முன்னாடி போகிறோம், இங்கே பின்னாடி இன்னொருத்தான் அவனும் போலீஸ்காரன், அவன் எங்கே போகிறான் அப்படி இப்படின்னு வார்த்தைகளை விடலாம். ஆனால் எங்கிட்ட நாங்கள் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். நாங்களும் அவன் எங்களை கேட்கட்டு கிட்ட போகிறோம், அவங்கள திரும்பி கூட பார்க்கல. நாங்கள் 2 பேர், அவன் ஒத்தைக்கு ஒரு சின்ன ஒல்லியானாலும் பேக் போட்டு வரோம். அப்போ அந்த தெய்வ பிரசனம், அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா உறவுகளும் தேடி வரும். நம்மளை அடிக்கணும் கையை வாங்கினா கூட அவன் கையை நிறுத்திடுவான். பணத்தினால வந்துடாது, நீங்க தூரத்தில் இருக்கிறாங்க வந்துடாது. உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஊழியக்காரனும் அதன் மூலமாக உங்களை ஜெபிக்க வைக்கிற தேவ ஆவியானவரும் உங்களை ஜெபிக்க வைக்கிறது. நீங்க சும்மா ஒரு எலியா 5 நிமிஷம் ஜெபிச்சான்னு சொல்லுவாங்க, கேள்வி 5 நிமிஷம் அந்த ஊக்கமான ஜெபம். 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் வார்த்தைகளை தெளிவு இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம சொல்லிட்டு போறது இல்லை. ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க, இவனை ஆசீர்வதிங்க, அவன் ரசிக்கப்படட்டும், இவன் ரசிக்கப்படட்டும். உள்ளுக்குள்ள விரோதம் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதுல அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நீங்க உள்ளத்துக்குள்ள தெளிவா இருந்து உலகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, உலகத்திற்காக நீங்க உங்களுக்காக நீங்க கேட்கறத விட்டுட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு இது வீடு வேணும், சொத்து வேணும், கார் வேணும் அப்படின்னு கேட்கறத விட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீடு வேணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கார் வேணும்னு சொல்லுங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்து நிற்கும். இது ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்க. நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா எங்களை 4 மாடி கூட்டிட்டு போவோம். அப்போ அங்கே மோன்சலஸ் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னா நீங்க அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க. என்னைக்கு அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க ஊழியக்காரரா மாறிட்டீங்க. அப்போ ஊழியக்காரனை மாற்றா எஜமான் ஊழியக்காரனுக்கு அவனுடைய தேவைகளை சந்திச்சு ஆசணும். இன்னைக்கு எத்தனை பேர் நான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு யாருமே அவரை எஜமான நினைக்க வேண்டாம். இன்னைக்கு வந்திருக்க யாருமே எஜமான எப்படி நினைக்கணும் தெரியுமா? அப்பாவா நினைக்க. இயேசு அப்பா அப்பா நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு அப்பாவா நினைப்போம், தந்தையா நினைப்போம். கண்டிப்பா அவர் தந்தை தான் ஆகணும். ஆமாவா? அப்பா மகனுக்கு கொடுத்துதான் ஆகணும், மகளுக்கு கொடுத்துதான் ஆகணும். அன்னைக்கு அந்த அவன் ஒரு வேதாகமத்தின்படி தன்னுடைய தகப்பனை வீட்டை விட்டு கடந்து சென்றான். அவன் கெட்ட குமாரன் போனான். 2 குமாரன், ஒருத்தன் கெட்ட குமாரன் தகப்பனை விரோதிச்சுட்டு போனான். ஆனால் கடைசியில் அவன் வீட்டுக்கு வரும்போது அப்பா தான் ஆதரிச்சான். அவன் நினைச்சான் பசியில் பண்ணிக்கிருந்த உணவாது நம்மளுக்கு கிடைக்காதான் இருந்தான். ஆனால் அவனை நடு வீட்டில் ஏற்றி வச்சு நல்ல உணவு கொடுத்து நல்ல உடை கொடுத்து காட்டார். அதனால் இன்னைக்கு அவர் ஏசப்பா நம்முடைய நண்பர், நம்முடைய எஜமானர், இன்னும் அதிகமாக தந்தையாக மாற்றி. நம்ம தந்தையாக எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஏசு அப்பாவா ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமென். அப்போ கண்டிப்பா தந்தையுடைய சொத்து உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு பங்கு போட்டுருவோம், சரியா? அவருடைய சொத்தை பங்கு போட்டுருவோம். ஓகே. ஒரு பிள்ளையா இருந்தா கொள்ளலாம், 2 பிள்ளையா இருந்தா கொஞ்சம், 4 பிள்ளையா இருந்தா ரொம்ப. அப்படிலாம் கிடையாது, எல்லா சொத்தும் சரி சமம். ஆமென். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு சிறு லைனை மட்டும் நம்ம பாடிட்டு தேவ மனுஷன் சரிங்களா? தேவைகள் 1000 என்னும் சோடு போவதில்லை, என்னோடு நீ இருந்து. தேவைகள் 1000 என்னோடு இருப்பினும் சோடு போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்ல, நினை
காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை